அத்தியாயம் 60 எதிர்பாராத காட்சி. கவுண்ட் மோரிசனின் உடல் தரையில் விழுந்து கிடந்ததை அடுத்து கூட்டத்தினர் இறுதியாக சுயநினைவுக்கு வந்ததாகத் தோன்றியது. திடுக்கிட்ட கூச்சல்கள் அறையை நிரப்பின. ஒரு கொலை நடந்திருக்கிறது. மேலும் ஒரு கவுண்ட் கொல்லப்பட்டார். இரத்த வெள்ளத்தில் முகம் சிவந்திருந்த நைட் ருத்ரன் அமைதியாகவே இருந்தார். அவர் இப்போதுதான் கொன்றவர் வெறும் கோழி என்பது போல. சுற்றியிருந்த ஆச்சரியத்தை பொருட்படுத்தாமல் நைட் ருத்ரன் மெதுவாக தனது வாளை உரையில் போர்த்துவிட்டு தனது இருக்கைக்குத் திரும்பினார். அகிலன் ருத்ரனை பார்த்தான். அவன் முற்றிலும் மாறுபட்ட ஒரு நபருடன் பழகுவது போல் உணர்ந்தான். போர்க்களத்திற்குள் நுழைய துணியாமல் ஆலன் ஈகிள் நகரில் மறைந்திருந்த கோழை இப்போது இமைக்காமல் கொன்று குவிக்கும் கொடூரமான குண்டர் ஆனான். இருப்பினும் அகிலன் ஆச்சரியப்படவில்லை. கோழைத்தனமும் மிருகத்தனமும் எதிரெதிர் குணங்களாகத் தோன்றினாலும் அவர்கள் உண்மையில் இரட்டையர்கள்தான். பலவீனமானவர்கள் ஒருமுறை விளிம்பிற்குத் தள்ளப்பட்டால் பெரும்பாலும் அதிர்ச்சியூட்டும் மிருகத்தனமாக வெடிக்கக்கூடும். மேலும் அகிலன் ஏற்கனவே உணர்ந்திருந்தார். நைட் ருத்ரன் ஏற்கனவே பின்வாங்க முடியாமல் தவித்தார். போரில் இறந்த வீரர்களுக்குப் பரிகாரம் செய்ய தனது பிரபுத்துவத்தை துறக்க வேண்டும் என்று கோரி அஜேனை கண்டிக்க ருத்ரன் முதலில் எழுந்த தருணத்திலிருந்து அவனால் இனி பின்வாங்க முடியவில்லை. சுடோர் குடும்பம் இந்த பாதையை இறுதிவரை மட்டுமே பின்பற்ற முடியும். இந்த முறை டியூக்கை வணங்கும்படி கட்டாயப்படுத்த முடியாவிட்டால் அல்லது டியூக்கை மாற்ற முடியாவிட்டால் ஒருவேளை கவுண்டுமான் தன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம். ஆனால் சுடோர் குடும்பம் நிச்சயமாக டியூக்கின் கோபத்திற்கு இலக்காகும். இதைக் கருத்தில் கொண்டு அகிலன் இந்த பரிதாபகரமான நபருக்காக பரிதாபப்படாமல் இருக்க முடியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் முதலில் தந்திரமான கவுண்ட் உமானால் ஒரு சோதனையாக முன்னோக்கி தள்ளப்பட்ட ஒரு சிப்பாயாக இருந்தார். ஆனால் இப்போது அவன் உண்மையிலேயே ஆற்றைக் கடந்த ஒரு சிப்பாயாக மாறிவிட்டான். அவனால் முன்னேற மட்டுமே முடிந்தது, பின்வாங்க முடியவில்லை. இரத்தத்தின் அடர்த்தியான வாசனை கூட்டத்தை நிரப்பியது. அனைவரின் இதயங்களும் பயத்தால் நடுங்கச் செய்தன. தொடருங்கள். கவுண்ட் உமான் காகிதத்தோலை வைத்திருந்த உதவியாளருக்கு உத்தரவிட்டார். ஆம். உதவியாளர் விரைவாக காகிதத்தோலை அடுத்த ஒருவரிடம் கொடுத்தார். கவுண்ட் மோரிசனின் உடல் அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டு சட்டமன்றத்தில் கிடந்தது. இரத்தம் மெதுவாக கீழே சொட்ட காட்சி மேலும் மேலும் இருண்டதாக மாறியது. கையெழுத்திட மறுத்தவர்களுக்கு என்ன நடந்தது என்பதைக் கண்டு எந்த பின்தொடர்பவர்களும் ஆட்சேபிக்கத் துணியவில்லை. அனைவரும் தங்கள் பெயர்களில் கையெழுத்திட்டனர். விரைவில் உதவியாளர் அகிலன் முன் வந்து நின்றான். தன்முன் இருந்த காகிதத்தையும் பேனாவையும் பார்த்து அகிலன் மனதிற்குள் பெருமூச்சு விட்டான். வேறு வழியில்லாமல் கீழ்ப்படிதலுடன் தன் பெயரில் கையெழுத்திட ஆரம்பித்தான். அவனுக்கு வேறு வழியில்லை. அவன் கையெழுத்திடவில்லை என்றால் அவன் நிச்சயமாக இந்த இடத்தை விட்டு உயிருடன் வெளியேற முடியாது. அந்தப் பையன் ருத்ரன் ஏற்கனவே அவனைக் கொல்லத் துடித்துக் கொண்டிருந்தான். இறுதியாக அனைத்து கையொப்பங்களும் செய்யப்பட்டன. பல்வேறு பதவிகள் மற்றும் பட்டங்களைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 100 பிரபுக்களில் சடலமாக மாறிய கவுண்ட் மோரிசனைத் தவிர அனைவரும் காகிதத்தோலில் கையெழுத்திட்டிருந்தனர். இந்த கட்டத்தில் அவர்கள் அனைவரும் ஒரே படகில் இருந்தனர். இந்தக் கப்பல் நட்சத்திரக் கடலுக்குப் புறப்படுமா அல்லது பாதியிலேயே மூழ்கி கடலின் அடிப்பகுதியில் புதைந்துவிடுமா என்பது விதியைப் பொறுத்தது. ரொம்ப நல்லது. கவுண்ட் உமான் எழுந்து நின்று கையொப்பமிடப்பட்ட காகிதத்தாளைப் பெற்றுக்கொண்டு, அடுத்து இந்த மனுவை டியூக் செயின்ட் ஹில்டேவிடம் யாராவது வழங்க ஏற்பாடு செய்வேன். இன்றைய கூட்டம் முடிவுக்கு வந்தது. உங்கள் அனைவருக்கும் நன்றி என்றார். அதனுடன் அவர் ஹாலை விட்டு வெளியேறினார். பிரபுக்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியேறினர். அகிலன் அவசரப்பட்டு வெளியேறவில்லை. மாறாக அவன் ஏர்ல் டாசனை பிடித்தார். அவன் பேசுவதற்கு முன் ஏர்ல் டாசன் அகிலனை ஒரு பார்வையுடன் நிறுத்தி பின்தொடருமாறு செய்கை காட்டினார். அகிலன் கீழ்ப்படிதலுடன் வாயை மூடிக்கொண்டு ஏர்ல் டாசனைப் பின்தொடர்ந்தான். ஒரு நீண்ட நடைபாதை வழியாக கோட்டை முற்றத்தில் ஆழமான ஒரு அறைக்குச் சென்றார். பழக்கமான சூழலைப் பார்த்ததும் அகிலன் தேஜாவு உணர்வை உணர்ந்தான். இது என்ன இடம்? அகிலன், நீ எப்படி இங்கே வந்தாய்? ஏர்ல் டாசன் தனது கேள்விக்கு பதிலளிக்கும் முன் அகிலன் ஆர்த்தியின் குரலைக் கேட்டான். தலையைத் திருப்பிய அகிலன் மந்திரவாதியைப் போல விதிவிலக்காக நன்றாக உடையணிந்த ஆர்த்தியை பார்த்தான். இன்று அவள் ஒரு ஸ்னோலேக் சட்டையும் வெள்ளை நிற எடிட்டிங் ரைடிங் பேண்ட்டும் அணிந்திருந்தாள். அவள் கால்களில் ஒரு ஜோடி பழுப்பு நிற ஹை பூட்ஸ் அணிந்திருந்தாள். இந்த உடை மிகவும் பொருத்தமாக இருந்தது. ஆர்த்தியின் நேர்த்தியான உருவத்தை சரியாக கோடிட்டுக் காட்டியது.
அகிலன் அவளை சில கணங்கள் உற்றுப் பார்த்தான். ஏரல்டாசன் என்னை இங்கே அழைத்து வந்தார். நீ வருகிறாய் என்பதற்காக இப்படி உடை அணிகிறாயா? ஆமாம். என் மாமா என்னை வேட்டையாட அழைத்துச் செல்கிறார். ஆர்த்தி உற்சாகமாக சொன்னாள். மாமா! அப்போதுதான் அகிலன் உணர்ந்தான், அந்த அலங்காரம் ஏன் அவ்வளவு பரிச்சயமானது என்று அவனுக்குத் தோன்றியது. ஏனென்றால் இது சுசானின் வீடு. 2 மாதங்களுக்கு முன்பு ஆர்த்தி அவரை இங்கு அழைத்து வந்திருந்தார். அந்த நேரத்தில் அவர்கள் சூசானை டியூக் செயின்ட் ஹில்டேவுடன் மோத வேண்டாம் என்று வற்புறுத்த முயன்றனர். மேலும் அந்த நேரத்தில் சூசான் கோட்டையில் இல்லை, ஆனால் உள்ளே இருந்தார். வேட்டைக்குத் தயாராகி வருகிறோம். இருப்பினும் அப்போது அவர் தேடிய விளையாட்டு சாதாரண மிருகம் அல்ல. மாறாக அது 3 லட்சம் பூதங்களின் படை. இப்போது 2 சகோதரர்களுக்கிடையே மோதல் ஏற்படவுள்ளதால் சூசான் மீண்டும் தீவிரமாக வேட்டையாடச் செல்கிறாரா? இந்த முறை அவன் ஆட்டம் என்ன? அகிலன், உங்கள் நேரம் சரியானது என்று சூசன் புன்னகையுடன் வெளியே வந்து, நாம் ஒன்றாக வேட்டையாடப் போவோம் என்று அவனை அழைத்தார். அகிலன் கண் சிமிட்டினார். மகிழ்ச்சியுடன் பதில் அளித்தான், நிச்சயமாக நான் இல்லாம எப்படி? இதற்கிடையில் ஐஸ் ராக் நகரத்திலிருந்து ஒரு தூதர் கோல்டன் லயன் லெஜியனின் தளத்தை நோக்கி வேகமாகச் செல்லும் குதிரையில் சவாரி செய்து கொண்டிருந்தார். ஐஸ் ராக் நகரத்தின் கிழக்கு மாவட்டத்தில் துலிப் வர்த்தக சபையின் புறக்காவல் நிலையம். ஆலிவரின் வழிகாட்டுதலின் கீழ் கவுண்ட் உமான் ஒரு ஒதுக்குப்புற அறைக்கு வந்தார். அவர் உள்ளே இருக்கிறாரா? ஆம் என் ஆண்டவரே. கவுண்ட் உமான் கையை அசைத்து ஆலிவரை வெளியேறச் சொன்னார். ஆலிவரின் குண்டான முகம் நிரம்பி வழியவிருந்த தொடர்ச்சியான புன்னகைகளால் நிறைந்திருந்தது. ஆமாம் ஐயா, உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்பட்டால் எனக்குத் தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் விரைவாக விலகிச் சென்றார். கவுண்ட் உமான் தனியாக கதவை தள்ளித் திறந்து உள்ளே சென்றான். பின்னர் அவர் கதவை மூடினார். அறை காலியாக இருந்தது. கவுண்ட் உமானுக்கு அது விசித்திரமாகத் தெரியவில்லை. அவர் பொறுமையாகக் காத்திருக்க ஒரு நாற்காலியில் அமர்ந்தார். இவ்வளவு நேரம் கடந்துவிட்டது என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஆரம்பத்தில் இருந்தே அறையில் இருப்பது போல் ஒரு நிழல் உருவம் திடீரென்று தோன்றியது. என் ஆண்டவரே! கருப்பு அங்கியில் தோன்றிய பேய் போன்ற உருவத்தைப் பார்த்த கவுண்டுமான் எந்த ஆச்சரியத்தையும் காட்டாமல் தலையசைத்துவிட்டு, என்னை பார்க்க ஏன் இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் மிஸ்டர் ஜியிடமிருந்து ஒரு செய்தியைக் கொண்டு வந்திருக்கிறேன். கவுண்ட் உமான் முகம் சுளித்து அலட்சியமாக போ என்றார். திரு ஜி, நீங்கள் அசல் திட்டத்தை ரத்து செய்ய முடியும் என்று நம்புகிறார். கவுண்ட் உமான் சிரித்தார். அவர் எழுந்து நின்று கருப்பு அங்கி அணிந்த நபரிடம் நடந்து சென்று குளிர்ந்த நடத்தையுடன் அவரை பார்த்து, அப்படியானால் நீங்கள் என்னிடமிருந்து ஒரு செய்தியை திரு ஜிக்கு வழங்கலாம். நான் அவருடைய வேலைக்காரன் அல்ல, அவருடைய கட்டளைகளுக்குக் கீழ்ப்படிய வேண்டிய அவசியமில்லை என்றார். நீங்கள் இதைச் செய்ய முடியாது. இது திரு ஜியின் திட்டத்தை சீர்குலைக்கும். கவுண்ட் உமான் திடீரென்று கருப்பு அங்கி அணிந்த உருவத்தின் கழுத்தைப் பிடித்து வெட்டிச் சாய்த்தார். கருப்பு அங்கி அணிந்த உருவம் மூச்சுவிட சிரமப்பட்டது. அவர் போராடிக் கொண்டிருக்கும் போது அவரது முகத்தை மூடியிருந்த துணி நழுவி பீதியடைந்த முகத்தை வெளிப்படுத்தியது. நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு தூதர் மட்டுமே. உங்களுக்கு ஒரு வாயும் ஒரு ஜோடி காதுகளும் உள்ளன. நீங்கள் கேட்பதை நீங்கள் சொல்கிறீர்கள். வேற எதுவும் உனக்கு கவலை இல்லை. புரிகிறதா? கவுண்ட் உமான் கருப்பு அங்கி அணிந்த உருவத்தை தரையில் எறிந்துவிட்டு வெளியேறத் திரும்பினார். இன்னொரு விஷயம் இருக்கு. கருப்பு அங்கி அணிந்த அந்த நபர் மீண்டும் திடீரென்று பேசினார். பேசு. தெற்கின் இளவரசருக்குப் பிறகு லார்ட் வொகமோட்டோ பதவியேற்று வடக்குப் பகுதிக்குப் புறப்பட உள்ளார். கருப்பு அங்கியில் இருந்த உருவத்தை உற்றுப் பார்த்தபடி கவுண்ட் உமான் கூர்மையாகப் பார்த்து சுற்றிச் சுழன்றான். அவரது கண்கள் மறைக்கப்படாத கொலை நோக்கங்களால் நிறைந்திருந்தன. அவனது பார்வையால் பயந்து போன கருப்பு அங்கி அணிந்த உருவம் பாதுகாப்புடன் ஒரு அடி பின்வாங்கியது. ஆனால் கவுண்ட் உமான் எந்த கடுமையான அசைவுகளையும் எடுக்கவில்லை. கருப்பு அங்கியில் இருந்த உருவத்தை ஒரு கணம் குளிர்ச்சியாக பார்த்துவிட்டு பின்னர் லேசாகச் சொன்னான். குறிப்பிடப்பட்டது. பிறகு அவன் கிளம்பிவிட்டான்.